இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல், ஊழல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் கிடையாது. ஆனால் திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட முதல் அரசாங்கம். இந்த ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. மக்களுக்கான திட்டங்களும் கிடையாது, அதனால் மக்கள் நன்மையும் பெற முடியல. இந்த ஆட்சியாளருக்கு விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியவில்லை. ஏன்னா குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு நேரம் சரியா போச்சு. தன்னுடைய மகன் உதயநிதியை எப்படியாவது பிரபலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார ஒழிய மக்களை பற்றி சிந்தித்ததாக வரலாறு கிடையாது. அதோட கட்டுமான பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்துட்டது. இருக்கிற நகரத்தில் இருக்கிற அத்தனை மக்களுமே ஏதாவது வீடு கட்ட வேணும், கடை கட்ட வேணும்னா இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு ஜல்லி விலை என்ன, எம்சாண்ட் விலை என்ன, சிமெண்ட் என்ன, என்னது செங்கல் என்ன விலைன்னு பாருங்க, மரம் என்ன விலைன்னு பாருங்க. இனிமேல் வீடு கட்டணும்னா கனவுல வீடு கட்டிக்கலாம். நிஜத்தில் இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது.